இது இப்போ இருக்கிறது எத்தனை இன்ச் இருக்கும்? இது 6 inches மேலே இருக்கு. ஹெல்பாய் இருக்கு. ஹெல்பாய் 1300 இருக்கு பேர். 66. ஓகே. கோல்ட் காப்பர். ஓகே. இது மவுத் ப்ரூடர். இது இப்போது ஒரு 2 inch கிட்ட இருக்கு ஆக்சுவலி. ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி பீட்டாஸ் தான். ஸோ நம்ம கூட ஸ்ரீனி ப்ரோ இருக்காரு. பெங்களூருக்கு வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30 அன்பாக்சிங் போட்டிருப்பேன். அதில் வந்து பாதி மீன் எங்கேருந்து வாங்கியிருப்பேன், பாதி எக்ஸாட்டிக் எங்கேருந்து வாங்கியிருப்பேன்னா ஸ்ரீனி ப்ரோ கிட்ட தான். ஸோ பீட்டாஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஷாப் நேமே வந்து ஸ்ரீனி பீட்டா ஷாப் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 weeks கிட்ட வந்து வெயிட் பண்ணி இங்கே வந்து நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அவருக்கு ஸ்டாக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் இப்போ தான். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டாக் என்ன இருக்குது, செட்டப் எப்படி இருக்குது, ஏன்னா இங்கே கிளைமேட்லாம் வந்து பயங்கர சில்லாக இருக்குது. ஸோ எப்படி சில்லான கிளைமேட்டில் பீட்டாஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, மற்ற ஃபிஷஸ் எப்படி வச்சிருக்காரு எல்லாமே பார்ப்போம். ஸ்பெஷலாக ஒரு சில விஷயம்லாம் ரப்பி மார்க்கெட்டாக இருக்குது, ஆக்சலட்டல் இருக்குது, வைல்ட் இம்பலிஸ் இருக்குது, ரெட் கேலக்ஸி இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸிங் என்ன, செட்டப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீட்டாக்குன்னு வந்து நீங்கள் 2 ரேக்கிங் ஒதுக்கி இருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், டபுள் சைடு இருக்குது. எத்தனை பார்ட்டிஷன் இருக்கும்? டோட்டலி ஒரு டேங்க்ல 11 இருக்கு. டோட்டலி 24 டேங்க்ஸ். அவுட் சைடும் அதர் டேங்க்ஸ் இருக்கு. டோட்டலி 500+ பீட்டாஸ் இருக்கு. 500க்கு மேல பீட்டாஸ் பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே. முதல்ல வந்து நீங்க பீட்டாஸ் தான் ஆரம்பிச்சீங்க? ஆமா, இனிஷியலி பீட்டாஸ் தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் கஸ்டமர்ஸ் அதிகமானதுனால மற்ற வெரைட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பீட்டால என்னென்ன வந்து உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, நம்ம அப்படியே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே போவோமா? சரி. ஓகே. இங்க ஜெயிண்ட் பீட்டா இருக்கு. சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு 3 inches வரும். இந்த டேங்க் சைஸ் 4 inches ஆக்சுவலி. இது 3 inches மேல இருக்கு பாருங்க. சென்டிமீட்டர் வைஸ்ன்றப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும் டைலோட சேர்த்து. ஆமா. இது கம்பேரிசனுக்கு ஒரு பீட்டா இதுல நார்மல் பீட்டா விட்டு காட்டுறீங்களா? சரி. சோ நார்மல் இது எத்தனை இன்ச் இருக்கும் நார்மல் பீட்டா? நார்மல் பீட்டா 2 inch கீழ தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அது வந்துட்டு 4 inch கிட்ட இருக்கு. 4 inch கிட்ட இருக்கு. 3+ இருக்கு பாருங்க. 3 inch மேல. ஆமா. நார்மல் பீட்டா சைஸ் இவ்வளவு தான் வரும். சரி. அதான் அதுல பாதி தான் இருக்கு. ஆமா, பாதியோட கம்மியா இருக்கு. சோ ஜெயண்ட் வந்து பேரா வச்சிருக்கீங்க? ஜெயண்ட் பேர் இருக்கு. ஓகே. சோ ஜெயண்ட்ல என்ன பிரைசிங்ல பண்றீங்க? ஜெயண்ட் ஸ்டார்டிங் நம்மள்ட்ட 1500 வருது பேர். 1500 இருந்து ஆரம்பிக்குது. குவாலிட்டியை பொறுத்து till 3000 வரையிலும் வருது. based on size and quality. ஓகே. இது எடுத்துடலாம், அடிச்சிடலாம். ஜெயண்ட்ல இது வந்து நீமோ கேலக்ஸி. வேற என்னென்ன கலரேஷன் இருக்கு? ஜெயண்ட்ல கேலக்ஸி இங்கேயும் இருக்கு ஒன்று. ஓகே. ரெட் கேலக்ஸி. அப்புறம் ஜெயண்ட்ல நீமோஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஜெயண்ட் தான்? ஆமா, இதெல்லாம் ஜெயண்ட் தான். கரண்ட் ஸ்டாக்ல ஸ்பெஷலா இருக்குது ஜெயண்ட். ஹெல்பாய் இருக்கு. ஹெல்பாய்ல என்ன பிரைசிங்ல பண்றீங்க? ஹெல்பாய்ல ஸ்டார்டிங் 1500 வருது பேர். எல்லோ ஹெல்பாயா? ஆமா. ஓகே. நீமோ கேண்டி ஹெச்எம். ஓஎச்எம் நீமோ கேண்டிஸ்ல பேரா இருக்கா? ஓஎச்எம் பேர் இருக்கு. ஓகே. என்ன பிரைசிங் பண்றீங்க ஓஎச்எம் நீமோ கேண்டிஸ்? OHM ஸ்டார்டிங் 180 rupeesல இருந்து வருது. குவாலிட்டி. ஆமா, based on quality till 1000 rupees மேலயும் இருக்கு. ஓகே. குவாலிட்டியை பொறுத்து தான். இது ப்ரோ இங்க ரெட் கேலக்ஸி இருக்கு. ரெட் கேலக்ஸியா? இது நல்லா சைஸா இருக்குங்க. ஸ்ட்ரைட்டா எடுத்து போய் ப்ரீட் பண்ணலாம்ல? ஆமா, ப்ரீடிங் பேர் தான் அது. இதுக்கான ஃபீமேல்ஸ்மே வச்சிருக்கீங்க? ஃபீமேல்ஸும் இருக்கு. ரெட் கேலக்ஸி என்ன பிரைசிங்ல இருந்து பண்றீங்க? ரெட் கேலக்ஸி இதெல்லாம் 1800 பேர் இருக்கு. 1300 இருக்கு பேர். குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஓகே. இது அவதார். ஓகே. அவதார் மொத்தம் எத்தனை பேர் இருக்கு ஸ்டாக்? ஸ்டாக் ஒரு 5 பேர்ஸ் இருக்கு. இப்போ ஆல்ரெடி 20 இருந்தது, எல்லாம் சேல் ஆயிடுச்சு. ஓகே. இது ரெட் கேலக்ஸி. பெங்களூர்னாலே பிரைஸ் அதிகம் அப்படின்னு எனக்கு ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? நீங்க சென்னை பிரைசிங் பண்றீங்க? நான் ஆல்மோஸ்ட் சென்னை பிரைசிங் தான் பண்ணின்னு இருக்கேன். இல்ல உங்களோட கருத்து மத்தவங்க இடத்துல மத்த பிரைஸ்? அது டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு ஸ்டாக் அதிகமா எடுத்துக்கலாம் கொடுத்துட்டவங்க. ஓகே. சோ நம்ம அதிகமா இருக்கும் உங்களுக்கு தோணுதா? தோணுது. பட் நானே வாங்கியிருக்கேனே, நானே மோர் தென் 2000 5000க்குலாம் வாங்கியிருக்கேன் பெங்களூர்ல. பட் இப்போ கொஞ்சம்
இப்போ அதிகமானதால செல்லர்ஸ் குவாலிட்டி மேல தான் இருக்கு பிரைஸ் ஆக்சுவலி. ஓகே. இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்குன்றீங்க முன்ன இப்போ மாதிரி. குறைஞ்சிருக்கு முன்ன மாதிரி. இது வைல்டு ஹைபிரிட். வைல்டு ஹைபிரிட் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா. இது இம்பிலிஷா? இது இம்பிலிஷ். இம்பிலிஷ் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? மோர் தென் 10 pairs இருக்கு. 20 pairs இருக்கு ஆக்சுவலி. ஓகே. இது காப்பர். கோல்ட் காப்பர். ஓகே. இது என்ன பிரைஸ் பேர்? இது 1800 பேர். இன்னும் ஃபிளேர் பண்ணி காமிச்சா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா. ரெட் கேலக்ஸி இது. ये टाइप लगो. हाँ. டம்பேர்ஸும் ஸ்டாக் வச்சிருக்கீங்க. டம்பேர் பிளக்கட் வெரைட்டி. இந்த ஜெயண்ட், ரெட் கேலக்ஸி, காப்பர், அவதார், அப்புறம் இத தவிர்த்து நார்மல்ல என்ன இருக்கு? நார்மல் இங்க இருக்கு. நீமோ, OHMs இருக்கு. பிளக்கட்ஸ்ல நார்மல் வச்சிருக்கீங்க. பிளக்கட்ஸும் இருக்கு. இது ஹெல்பாயா? ஆமா, இது ஹெல்பாய். ஹெல்பாய் இங்கேயும் இருக்கு. ஓகே ஓகே. அப்புறமா ஆல்பி மர்கிண்டா. இது ரேர் வெரைட்டி ஆக்சுவலி. இது மவுத் ப்ரூடர். இது என்ன சைஸ் இருக்கும்? இது இப்போது ஒரு 2 inch கிட்ட இருக்கு ஆக்சுவலி. பட் 2+ சைஸ் வரும். இது ஜுவெனல்ஸ் தான். இது அடல்ட் கிடையாது. வரும். இது அடல்ட் கிடையாது, ஜுவெனல் தான் இது. ஓகே. இது மேலா? இது மேல், ஃபீமேல் இங்க இருக்கு. இது ரேர் வெரைட்டி ஆக்சுவலி. இது கிடைக்காது ரொம்ப. அதனால பிரைசிங்கும் இது காஸ்ட்லி. நான் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி கேக்குறப்ப மவுத் ப்ரூடர் 8000 7000 சொன்னாங்க. ஆமா. நான் என்ன பிரைஸ் பண்றீங்க? நான் வந்துட்டு 6500 போட்டுன்னு இருக்கேன். இது 65 க்கு போறீங்க. ஆமா. பேராவே இருக்கு. பேர் இருக்கு. இது மேல், அது ஃபீமேல். இது ஃபீமேலா? ஆமா. இங்க ஜெயண்ட் இருக்கு. ஜெயண்ட் ரெட் கேலக்ஸி. ஜெயண்ட் தான் ஃபுல்லா ஸ்டாக் அடிக்கி வச்சிருக்கீங்க. ஆமா. வைல்ட். ஃபீமேல்ஸ்லாம் கீழ போட்டுருப்பீங்களோ? எல்லாம் அவதார்ஸ். அவதார். அடுத்து என்னென்ன ஸ்டாக் பிளான் போட்டிருக்கீங்க? ஏன்னா இன்னும் ஃபுல் ஸ்டாக் வரல. அடுத்த மறுபடியும் ஜெயின்ஸ் இருக்கு. நீமோ எலிஃபண்ட் இயர்ஸ் இருக்கு. அப்புறமா ரெட் கேலக்ஸி மறுபடியும் வருது. நார்மல் வெரைட்டிஸ் ரெகுலரா வரும். உங்ககிட்ட ஆனா எனக்கு பர்சனலா அட்ராக்ட் பண்றது வந்து ஜெயண்ட். ஜெயண்ட் நல்ல சைஸா பர்சனலா அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பர் கேலக்ஸிஸ், ரெட் கேலக்ஸி, காப்பர் கேலக்ஸி, இதெல்லாம் எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. ஒருத்தவங்க ஒண்ணு பிடிக்கும். நீங்க ஆப்வியஸா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, ஆப்வியஸா எது பிடிச்சிருக்கு இப்ப கரண்ட் ஸ்டாக்ல? எனக்கு கரண்ட் ஸ்டாக்ல எனக்கு ரெட் கேலக்ஸி தான் பிடிச்சிருக்கு. ரெட் கேலக்ஸி. அது பாசிட்டிவா இதுதான் சொல்லுங்க. ஆமா. ரெட் கேலக்ஸி அப்புறமா ஆல்பி மர்கிண்டா அந்த மாதிரி ரேர் வெரைட்டி. ஓகே. ஆமா, இதெல்லாம் புதுசு. ஆமா, ரேர் வெரைட்டி தான் பிடிக்கும். ஓகே. ஆக்சலாட் எல்லாம் வச்சிருக்கீங்க. அது ஆக்சலாட்டும் வச்சிருக்கேன். என்ன சொன்னீங்க? ஆக்சலாட். ஓகே. ஆக்சலாட் ஆல்பினோ இருக்கு. ஆக்சலாட் கோல்டு இருக்கு. இது வந்து கோல்டா? ஆமா. பிளட் வார்ம்ஸ் தான் போடுறீங்களோ? பிளட் வார்ம்ஸ், மீல் வார்ம்ஸ் எல்லாம் லைஃப் ஃபீட் எடுத்துக்குது. சம்டைம்ஸ் சிங்கிங் பில்லட்ஸும் எடுக்குது. பில்லட்ஸும் சாப்பிடுது. சிங்கிங் இது கீழே தான் இருக்கும்ல? அப்ப பாட்டம்ல தான். ஆமா, பாட்டம்ல தான் இருக்கு. ஆமா. ஆல்பினோவா? ஆல்பினோ. இது இப்ப இருக்கிறது எத்தனை இன்ச் இருக்கும்? இது 6 inches மேலே இருக்கு. இது என்ன ஃபிஷ் மாதிரி தானா? இது மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது மெக்சிகன் லேக்ல இருந்து வந்திருக்கு ஒரிஜின். ஓகே. எத்தனை இன்ச் வரும் மேக்ஸிமம்? மேக்ஸிமம் வைல்ட்ல 12 inches வரைக்கும் வரும். இப்போ இது வந்து இப்போ 9 inches கிட்ட தான் வருது ஆக்சுவலி. ஓகே. வைல்ட்ல நம்ம அப்படியே இருக்கிறதெல்லாம் 12 inch மேல வரும். ஓகே. லைஃப் டைம் எவ்வளவு இருக்கும்? 15 years மேலேயே வரும் இதெல்லாம். அப்படியா? கிட்டத்தட்ட ஒரு டாக் கேட் நம்ம வளர்க்குற மாதிரி. ஆமா. ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு எப்படி டெம்பரேச்சர் எந்த மாதிரி? டெம்பரேச்சர் ஆக்சுவலி 16 to 18 இருக்கணும். பட் பெங்களூர் வெதருக்கு இது சூட் ஆகுது. 24 பிலோ. வெதருக்கு பிரச்சனை இருக்காது. 24 பிலோ இருந்தா நல்லா மெயின்டைன் ஆகுது. ஓகே. இப்போ சென்னையில இருக்கவங்கன்னா சில்லர் தான் போட்டு வைக்கணும்ல? ஆமா, ஏசி ரூம்ல மெயின்டைன் பண்ணலாம்.
ஏசி ரூமும் கஷ்டம் தான், எந்நேரமும் ஏசி போடுது. ஆமா, அக்வேரியம் சில்லர் யூஸ் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் நம்ம ஐஸ் கியூப்ஸாவது போடலாம் கண்டினியூஸா. ஓகே. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் மற்ற இடத்துல இருக்கவங்களுக்கு தொல்லை. சென்னையில கரெக்டா ஓசூர், பெங்களூர் அவங்களுக்குலாம் பக்காவா செட் ஆகும். அப்படியே டிராகன் மாதிரி இருக்கு. ஆமா, வால் முளைச்ச டிராகன், வள்ளி டிராகன். ஓகே, அது காது தான், அந்த கில்ஸ் தான் சூப்பரா இருக்கு. ரெண்டுமே ஒரே பிரைஸிங்கா இல்ல அல்பினோ? ரெண்டும் ஒரே பிரைஸ் தான். ஒரே பிரைஸ் தான். 5000 வருது ஈச். 5000. மேல் ஃபீமேல் அந்த மாதிரி எதனா இருக்கா? ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த லெக் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி சின்னதா டியூமர் மாதிரி வரும், அதுக்கு அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்றாங்க ஆக்சுவலி. ஆமா, ஃப்ரண்ட்ல இருக்க லெக் இந்த இல்ல பின்னாடி இருக்க லெக் கிட்ட. ஓகே. எப்படினாலும் இது சிங்கிள் தான் வாங்குவாங்க. சிங்கிள் தான் வாங்குவாங்க. மேல் ஃபீமேல் தேவையில்லை ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, பிளட் வார்ம் சாப்பிடுறதுங்க. ஆமா. இப்போ டேங்க் எப்படி சைஸ் கொடுக்கலாம்? டேங்க் 2.5 மினிமம் சைஸ் கொடுக்கணும். 2.5. இது அவுட்டர்ல இருந்து தான் ஏர் எடுத்துக்குமா? மேல போய்? ஆமா ஆமா. ஓகே. லோ ஆக்ஸிஜன் இருந்தாலும் சர்ஃபேஸ்ல போய் எடுத்துக்கும் ஏர். ஓ, தண்ணிக்குள்ளேயே அப்ப மூச்சு வாங்கிக்கும், வெளியே வந்து எடுக்குமா? ஓகே. டேங்க் சைஸ் என்ன சொன்னீங்க? 2.5 and above இருக்கணும் மினிமம். ஓகே, 2 டேங்கர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே பிரதர், உங்ககிட்ட இருக்கிறதுல இப்ப இது கொஞ்சம் யூனிக்கானதா? இது இருக்கு, ஆல்பி மர்கென்டா கூட யூனிக் தான் ஆக்சுவலி. ஓகே. அதான் டெம்பரேச்சர் எப்படி பிரதர்? எல்லா டேங்க்லயும் ஹீட்டர் வச்சிருக்கீங்க? பெங்களூர்ல கோல்டு வெதர்ன்றதுனால எல்லாத்துக்கும் ஹீட்டர் வச்சிருக்கோம் மெயின்டைன் பண்றதுக்கு டெம்பரேச்சர். அதே மாதிரி கிளீனாவே இருக்கு. லாஸ்ட் டைம் வந்திருந்தேன், அப்பயுமே எல்லா டேங்க்கும் கிளீனா இருந்துச்சு, இப்பயுமே வந்து கிளீனா இருக்கு. ஏன்னா டெய்லி பேசிஸ் நம்ம ஃபுட் போட்ட பிறகு ஒரு தடவை கிளீன் பண்ணிடுவோம். அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸும் ரிமூவ் பண்ணிடுவோம். டெய்லியே வாட்டர் சேஞ்ச் பண்றீங்க? ஆமா, டெய்லி 10% டெய்லி ரிமூவ் பண்ணுவோம் வாட்டர். டெய்லி 10%. ஓகே. ஹீட்டர் எல்லா டேங்க்லயும் போடுறீங்க? எல்லா கரண்ட் பில் வந்துருமே? ஆமா, இது வெறும் வின்டர் சைஸ்ல, வின்டர் டைம்ல மெயின்டைன் பண்ணுவோம் ஹீட்டர்ஸ். ஓகே. சம்மர்ல மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? சம்மர்ல தேவையில்லை. ஓகே.